இந்த வீடியோவில் NCERT ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 15 ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷனோட பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து த வில் ஆஃப் த பீப்புள். கம்யூனிஸ்ட் மெம்பரான சோம்நாத் லஹிரி அப்படின்றவர் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதில் வந்து நீங்கள் லா மேக் பண்ணுங்கன்னு வந்து சொன்னது வந்து பிரிட்டிஷ் வந்து சும்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கணுன்றதுக்கான இன்னொரு முயற்சி தான் இது, நம்ம போராட்டத்தை குறைக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஏன்னா அவங்க இன்னும் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரீடம் அப்படின்றத வந்து தரவே இல்லை, ஆனால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து அவங்க வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் வேணும்னே வந்து நம்மக்கிட்ட இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி 1947 15th ஆகஸ்ட்டில் தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது 1946 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1946 நம்மக்கிட்ட வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது ஃபார்ம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து தரமாட்டாங்கப்பா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப்புன்ற மாதிரி தான் வந்து அப்போது அவரோட மைண்ட் செட்டாக வந்து இருக்கும். பட் 47 வந்து நமக்கு வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் 1949 வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து லாஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் 1946 47 டைமில் தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பார். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஹெட் பண்ணுறது வந்து ஜவஹர்லால் நேரு இல்லையா, இவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் படி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நடத்துவார் அப்படின்ற மாதிரி வந்து இந்த லஹிரி அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ் பிளான் படி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றதும் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் ட்ரூ தான். ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற வந்து அந்த இது மட்டும் வந்து அவங்க வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் நேரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த அசம்பிளி எதனால் உருவாச்சு, இதோட ஸ்ட்ரென்த்தை நாங்கள் வந்து இக்னோர் பண்ண மாட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் போராடினவங்க எதுக்காக போராடினாங்க, இதெல்லாம் தான் நம்மளோட வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து மறக்க மாட்டோம். இவங்கெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த சோம்நாத் லஹிரின்ற மாதிரியான இன்னும் நிறைய பேர் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்படி தான் அமையணுன்ற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இல்லாததுனால இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இவங்க வைக்கிறாங்க. நாங்கள் வந்து பிரிட்டிஷ் சொல்கிறத கேட்டு அப்படியே வந்து பேப்பரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் வந்து பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளோட எக்ஸ்ப்ரெஷன், ஃபீலிங்ஸு, பீப்புளோட ஸ்ட்ரென்த்து எல்லாருமே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் வந்து நாங்கள் சொல்கிற இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிற மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், அதாவது நிறைய மாசஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நேரு வந்து இதுக்கும் வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி இருக்கணும்னு அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அப்போது நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் வந்து நிறைய வந்து இந்த 19th centuryலேருந்து நடந்திருக்கும். அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டக்கூடிய அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துகிற விதமாக, லைக் வந்து அவங்க எதுக்காக போராடினாங்க, டெமோக்ரஸி, ஈக்வாலிட்டி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் வேணும்னு தான் வந்து போராடிட்டு இருந்திருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது பெசன்ட் சத்தியாகிரகாஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் எதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் இல்லாமல் இருக்கும், அதனால் ஜஸ்டிஸ் வேணும். நிறைய கேஸ்ட் அப்ரிசியேஷன்ஸ் இருந்திருக்கும், லைக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், ஜமீன்தார் அது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஈக்வாலிட்டி இருக்காது, டெமோக்ரஸி இல்லை. ஸோ இதெல்லாம் வேணும்னு தான் வந்து அந்த மூமெண்ட்ஸே வந்து நடந்திருக்கும். அதனால் டெமோக்ரஸி, ஈக்வாலிட்டி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் வேணுன்ற மாதிரியான, இதெல்லாம் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. அதே மாதிரி தான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 19th centuryல நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதை எதிர்த்து நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19th centuryல சைல்டு மேரேஜை வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி விடோ ரீமேரேஜ் அப்படின்றத வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா விடோஸ் வந்து ஒன்ஸ் விடோனா விடோவாக தான் இருக்கணும். பட் அதுக்கப்புறமா இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் விடோஸும் ரீமேரேஜ் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தாங்க. சுவாமி விவேகானந்தா வந்து ஹிந்துசத்துலேயே வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜோதிபா புலே இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெசன்ஸு. இவர் வந்து டிப்ரெஸ்டு கேஸ்ட்டு சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்ட்டு சேர்ந்தவங்க அண்ட் சோஷியல்ஸ் நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணார். எல்லாருக்கும் வந்து எக்கனாமிக் அண்டு சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நினச்சாங்க. அதே மாதிரி இந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட இல்லெஜிட்டிமேட் அதுக்கப்புறம் வந்து அப்ரெஷன், அதாவது கவர்மெண்ட்டோட அடக்குமுறை
ரொம்ப வந்து அடக்குவாங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சட்டத்தை போட்டு அடக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதே மாதிரி இல்லெஜிட்டிமேட் எல்லாத்தையுமே வந்து இது சட்டப்பூர்வம் கிடையாது, இது வந்து சட்டப்படி செல்லாது, இது சட்டப்பூர்வத்துக்கு எதிராக பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் ஜஸ்டிஸ் அண்டு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும், எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சட்டப்பூர்வமாக நீங்கள் இப்போ நம்மளே ஏதாவது பண்ணுறோன்னா இது சட்டப்பூர்வமாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னுலாம் நம்மளை யாரும் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்குன்னு எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நேஷ்னலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்போது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுற மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து அதாவது இப்போது நம்ம 1946 பண்ணுற கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டை வந்து நாங்களும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது நம்மளோட இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க. அப்போ இந்தியன்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் எங்கள் இந்தியாவில் நாங்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் ஆட்சி செய்கிறீங்க, எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய போராடும் போது ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து கொடுப்பாங்க. சரிப்பா, உங்களுக்கு பதில் நீங்கள் யாரையாவது ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1909, 1919, 1935 இந்த 3 வருஷத்துலையும் சில ஆக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மாகாணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து ஆட்சி செய்யலாம், இல்லை இவங்க வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலான்ற மாதிரி பதவி கொடுப்பாங்க. இப்போது ஒரு 10 தொகுதி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு தொகுதி வந்து ஒரு இந்தியன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் வந்து இந்த 3 வருஷமும் வந்து கொண்டு வந்து ஆக்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. 1990 ஓரளவுக்கு நம்ம வந்து பாதி வந்து நம்மளோட இந்தியாவிலேயே நிறைய இந்தியன்ஸ் வந்து இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. 1935 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் 1935க்கு அப்புறம் ஆக்டில் 2 வருஷம் கழித்து எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட வந்து 11ல் 8 இடம் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 1946 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வருஷமும் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறதுல இந்தியன்ஸே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. நம்மளாக தான், அதாவது இந்தியன்ஸ் மட்டுமே தான் அதோட டிபேட் எடுப்பாங்க, அதை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 1909, 1919, 1935 வெறும் ரெப்ரசன்டேட்டிவாக மட்டுமே இருப்பாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஆக்டை கொண்டு வரதுக்கான டிபேட்லேயோ இல்லைனா வந்து அதை ஃபார்முலேட் பண்ணுற இடத்துலையோ அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொலோனியல் கவர்மெண்ட்ஸ், அந்த பிரிட்டிஷ் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து இதுதான் சட்டம்னுவாங்க, அதை அமல்படுத்துகிற இடத்துல அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மட்டும்தான் வந்து இந்த 3 ஆக்ட் வரும்போது இந்தியன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த 1946 பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம தான் இந்த கவர்மெண்ட்டில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதே வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கருத்தை வந்து யார் எடுத்து வைப்பாங்க அப்படின்னா இந்த லாஹிர் அப்படின்றது. நெஹ்ரு என்ன பண்ணுவாங்கன்னா 13th December 1946 இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அது வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டாக இருந்தது, இது நம்மளே வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோன்ற மாதிரிலாம் நேரு வந்து சொல்லார். அதுக்கு சோம்நாத் லஹரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பாராட்டுறேன், இட் இஸ் குட், போல்டு, நோபல் வேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஓகே, பட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா அவங்க இன்னுமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் நம்ம வந்து இருக்கோம், இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு, வெறும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் நம்ம வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம், அதோட ஃபார்முலேட் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் பிரச்சனைனா நம்ம வந்து ஒரு ஃபெடரல் கோர்ட்டையோ அப்படி இல்லைனா வந்து இங்கிலாந்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரான கிளெமெண்ட் அட்லியை போய் பார்த்து தான் ஏதாவது நம்ம வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இல்லை, அதனால நம்ம ஃபுல் ஃப்ரீடம்ன்றதை ஃபஸ்ட்டு வந்து வாங்குவோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஃப்ரேமிங்லாம் நம்ம வந்து பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கான சுதந்திரம் மட்டும்தான் இருக்குது, நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது, ஆனால் உண்மையிலே நம்மக்கிட்ட சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட சுதந்திரம் இருக்கே தவிர நம்மக்கிட்ட மொத்தமாக சுதந்திரம் இல்லை. அதனால நம்ம வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமிங்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சோம்நாத் லஹரி அப்படின்றவரை வந்து சொல்லியிருப்பார். அதை தான் இந்த பாக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.